நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். சார், நடிகர் அஜித்குமார் ஒரு பாலிவுட் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இந்த சம்பவத்திற்கு, மரணங்களுக்கு ஒருத்தரை மட்டும் குற்றப்படுத்த முடியாது, நம்ம எல்லாருமே இதற்கு பொறுப்பு, இந்த ஊடகங்களுக்கும் அதனுடைய பங்களிப்பு இருக்குது. ஏன்னா தனக்கான ஒரு கூட்டத்தை கூட்டணுங்கிற ஒரு வெறி எல்லாருக்கும் உருவாகி இருக்கு. முதல் நாள் முதல் ஷோவில் வந்து கூட்டம் கூடி இறந்து போகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கு. இதெல்லாமே முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். ஒரு நடிகராகவே அவர் பேசியிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அதை எப்படி நீங்கள் தடுப்பீங்க? எப்படி தடுப்பீங்க? ஒரு திருவிழா கூட்டம் இப்போது சூரசம்ஹாரம் நடந்ததுங்க. இந்த விஜய் கூட்டம் மாதிரி 10 பங்கு கூட்டம் அங்கே கூடிச்சு. எத்தனை பேர் செத்தாங்க? அதே தான் சூரசம்ஹாரத்தில் சாமி ஆடினவங்கலாம் இருக்காங்க, செத்து போயிட்டாங்களா? இப்போ இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பழனிசாமி நடத்துகிறாருங்க. அவருக்கு 1 லட்சம் பேர் கூடனா ஒன்றும் நான் ஆகலையே. அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி 30 விழா நடத்துகிற 4 லட்சம் பேர் கூடினாங்க, ஒன்றும் ஆகலையே. கூட்டத்தை நீங்கள் சரியாக ஆர்கனைஸ் பண்ணி தான் ஏங்க சாவுறாங்க? இப்படி நீங்கள் சொல்கிறது, அஜித் சொல்கிறது சரியாக இருந்ததுன்னா எந்த திருவிழாவும் நீங்கள் நடத்த முடியாது. கும்பமேளாவில் வந்து வருஷம் ஒவ்வொரு தடவை கும்பமேளா நடக்கும்போது ஒரு 200 பேர் இறந்து போகிறாங்க. கும்பமேளாவை அதுக்காக நிறுத்த முடியுமா? தண்ணியில் தான் நடக்கிற இது கங்கை இது யமுனை எல்லாம் சேர்ற இடத்துல நடக்கிற இது, அதில் முழுகி சாவத்தான் செய்வான். அதே மாதிரி காசிக்கு போகும்போது அந்த காலத்தில் எப்படி போவாங்கன்னா, ஏறத்தாழ எல்லாம் ஈமக்கிரியெல்லாம் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஏன்னா காசிக்கு போகிறது அவ்வளோ கஷ்டம் அந்த காலத்தில். வெள்ளக்காரன் வந்து மலையெல்லாம் குறைஞ்சி ரோடு அந்த ட்ரெயினை போட்டதுக்கப்புறம் தான் இந்த டெல்லிக்கு போகிறதெல்லாம் சுலபமாக இருக்குது. விந்திய மலையை தாண்டது அவ்வளோ சுலபம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போகிறாங்கன்னு போது கருமம் பண்ணி அனுப்புவாங்க, வரமாட்டாங்கன்னு நினச்சி. அந்த மாதிரி போயிட்டு திரும்பி வந்தோம்னா ரொம்ப குறைச்சல். காட்சிக்கு போகிறது என்ன, நாம் போகும்போது அங்கே நான் மோட்சம் அடையணும், அங்கே போய் சாகணும்னு போகிறவங்கலாம் அந்த மனநிலையிலே தான் அவங்க போவாங்க. அது மாதிரிலாம் இருந்தது. அதையெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாது. ஒரு சிங்கின் இந்த ரெயின் ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குதுங்க. அதில் என்ன சீன் தெரியுங்களா? அந்த படமே வந்து சினிமா கவர்ச்சியில் எப்படியெல்லாம் போகிறாங்கங்கிறது அதுதான் அந்த படத்தில். இது ஓகே, சினிமா வந்து உயர்வாக தான் காட்டுவாங்க, அது வேறு விஷயம். ஃபஸ்ட்டு சீனே ஒரு ஃபேமஸ் ஹாலிவுட் மூவி ரிலீஸ் ஆகுது ஃபஸ்ட்டு டே. அதுக்கு நட்சத்திரங்கள்லாம் வர்றாங்க. ஓப்பனிங் டே பெரிய பெரிய லைட்டெல்லாம் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டார் வரும்போது அப்படியே காட்டு திஸ் ஸ்டார் ஆஸ்கம்னா உடனே விசில் அடிக்கிறாங்க. அந்த ஒரு கதாநாயகன் வரும்போது 4 பெண்கள் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அந்த கவர்ச்சியில். அப்படி எல்லாம் அந்த மாதிரிலாம் காட்டு. அமெரிக்காவிலே அந்த மாதிரி எல்லாம் அந்த ஸ்டார் கிரேஸ்ன்னு பேர், அதுக்கு ஸ்டார் கிரேஸ்ன்னு பேர். அதை பேஸ் பண்ணி ஹிந்தியில் ஒரு படம் வந்தது, காலா பசார்னு, தேவானந்தன் நடித்தது. அதில் என்னன்னாக்கா அந்த கதாநாயகனுக்கு வேலை கிடைக்காது. வேலை கிடைக்காத போது ஒரு சினிமா தேட்டர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு இருக்கிறான். பிளாக்கில் டிக்கெட் விற்கிறவன் வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறான். 10 ரூபா டிக்கெட்டை 100 ரூபாய்க்கு விற்கிறான். அதில் அவனுக்கு வந்து 50 ரூபா ஷேர் கிடைக்குது. 10 டிக்கெட் விற்றுட்டு 500 ரூபா சம்பாதிச்சுட்டு போயிடும். இவ்வளோ பிரமாதமான ஒரு தொழில் இருக்குது, இதை நாம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளாக் டிக்கெட்டில் இறங்குறான் அவன். அந்த படத்தில் எதை காட்டுறாங்கன்னா, மத ரெட்டியான ஒரு ஃபேமஸ் ஹிந்தி மூவி வந்தது. அந்த படம் அந்த அன்னைக்கு அந்த ஓப்பனிங் ஷோ ப்ரிவியூ ஷோக்கு ஸ்டார்ஸ் எல்லாம் வர்றாங்க, அதில் நடித்தவங்களாம் வர்றாங்க. அங்கே போய் பிளாக் டிக்கெட்டை வைக்க ஆரம்பிக்கிறான். அதை பிளாக் டிக்கெட் வந்து 10 ரூபா டிக்கெட் 50 20 ரூபான்றான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த படத்தில் நடித்த ஒரு நடிகர் வர்றாரு, மைக்கில் சொல்கிறாங்க திஸ் ஆக்டர் ஹஸ் கம் அப்படிங்கிறாங்க. 10 ரூபா டிக்கெட்டை 30 ரூபாங்கிறான். அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான ஸ்டார் வர்றாங்க, 10 ரூபா டிக்கெட்டை 40 ரூபாங்க. ஹீரோ வர்றாங்க, 10 ரூபா டிக்கெட் 100 ரூபாங்கிறான். ஒரு 3-4 படத்தில் பெரிய பணக்காரன் ஆகிடுறான். இது வந்து 60களில் வந்த படம். ஆக இதை வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது. ஸ்டார் கிரேஸுங்கிறது வந்து தவிர்க்கவே முடியாது. இன்றைக்கி ஒரு சேனல் வந்து தன்னுடைய இவங்க சீரியல் நடிகர்கள்லாம் ஊரமாக அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் கூடுறான். அவங்க அந்த மேடையில் ஏறிட்டு அந்த கதாநாயகி, அந்த ஒரு சீரியல் கதாநாயகி, இந்த இவரை நான் கல்யாணம் பண்ணி கொள்ளலாமான்னு உடனே உயிரை விட்டுக்கிட்டு கண் பண்ணிக்கோன்னு ஒரு செட்டு, பண்ணிக்காதன்னு ஒரு செட்டு, அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. அதை வச்சு அவங்க ஓட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி நீங்கள் தடுக்க முடியும்? அது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டு இருக்கிறது. அதைத்தான் சொல்கிறேன், கட்டுப்பாடோடு நீங்கள் நடத்தணும். இப்போ விஜய்க்கு இல்லாத வசதியா? இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்குது.
என்ன இப்போ இன்றைக்கி வந்து மேடையில் பேசினாக்கா மேடையில் இருக்கவங்க நம்ம சின்னதாக ஆளுங்க இருப்பாங்க, தூரத்தை பார்த்தா தெரியாது. அதுக்காக பின்னாடி பெரிய ஸ்க்ரீன் வச்சு கேமரா வச்சு அதில் காட்டுறாங்கல்ல, அந்த ஸ்க்ரீனில் காட்டுறாங்கல்ல. அது மாதிரி பண்ணியிருந்தாக்க இந்த அசம்பாவிதம் நடந்திருக்குமா? இவருக்கு தான் சந்திரமண்டலத்தில் ரசிகர்கள் இருக்காங்க, 10 கோடி பேர் உறுப்பினர்கள்ன்றீங்க. அவ்வளோ பெரிய கட்சி, ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபாய். அவருடைய சொத்துக்கள் கணக்கு சொல்கிறாங்க 10 லட்சம் கோடிங்கிறாங்க. அதில் 1 கோடியை செலவு பண்ணி இது பண்ணியிருக்கலாம் இல்லை. இவங்க நிர்வாகிகள் எங்கே போனாங்க? சம்பவம் நடந்த உடனே அத்தனை பேர் காணாம போயிட்டாங்க, ஒருத்தனை காணாம போயிட்டான். வந்தாங்களான்னு தெரியல. எல்லாத்த விட ஒரு கேள்வி இருக்குதுங்க, இவர் ஒன்றும் போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் போகலையே. இவருக்கு இப்போ ஓய்பிரிவு பாதுகாப்பு இருந்தாங்க. அந்த போலீஸ்காரருக்கு மக்களை பாதுகாக்கிற பொறுப்பு இல்லையா? அவங்க என்ன பண்ணாங்க? தவறு வந்து வேணும்னு அந்த நடக்கணும்னு பண்ணியிருக்காங்க. கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிற கூட்டத்தை கூட்டியது ஒரு அசம்பாவிதம் நடக்கணும்னு பண்ணியிருக்காங்க. பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அதை தானே இப்போ கேள்வி. அதுதானே அந்த அதிகாரிகள் இப்போ விஜயை காப்பாற்றி 2 பேரும் கூட்டு போகிறதுக்கு 2 பேர் போதும். மிச்சம் 15 பேர் இறங்கி போய் கூட்டத்தை கட்டுப்படுத்தி போகிறது இது பண்ணியிருக்கலாம் இல்லை. ஏன் பண்ணல? அவங்க ஒன்றிய அரசை சேர்ந்தவனுங்க, சாதாரண ஆட்கள் என்ன பண்ணானுங்க? இதெல்லாம் வந்து கூட்டத்தை சர்க்கரை நோயாளிகள் என்ன கேட்பாங்கன்னா, சர்க்கரை வியாதி உள்ள நோயாளிகள் நாங்கள் உடனே உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சர்க்கரை நோயாளி கிடச்சிட்டாக்கா எங்களுக்கு படு குஷி ஆகிடும். நீங்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்தணும், அதை கட்டுப்படுத்தணும். என்ன நீங்கள் விரும்பி சாப்பிடுங்க? நான் வந்து சிக்கன் சாப்பிடுவேன், இனிமேல் சிக்கன் சாப்பிடக்கூடாது. எனக்கு மைசூர் பாக்கு தோட்டக்கூடாது. எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை தின்னக்கூடாது. அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இது வெள்ளைக்காரன் சொன்னது, டயட் ரெஸ்ட்ரிக்ஷன். அதில் அவ்வளோ சந்தோஷம். அப்போ தான் ஒரு பேஷண்ட்டு சொன்னார், சார் எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, நான் சர்க்கரையும் சாப்பிட்ணும் வியாதியும் கட்டுப்படுத்தணும், அது உங்களால் முடியுமான்னார். நான் பேசாமல் இருந்தேன். முடியலன்னா சொல்லுங்க சார், நான் வேறு டாக்டர் பார்த்துக்கிறேன். நோயாளிக்கு துன்பம் வரக்கூடாது. அதே சமயத்தில் அவனை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் அதுதான் டாக்டர் செய்ய வேண்டிய வேலை. அந்த காலத்தில் சிசேரியன் செக்ஷன் இப்போ இதை வயிற்ற கிழிச்சு குழந்தை எடுக்கிறோம் இல்லையா, மயக்க மருந்து கொடுக்காமல் எடுத்தாங்க. கதற கிழிச்சு எடுத்தாங்க குழந்தைய. அப்புறம் தான் மயக்க மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. மயக்க மருந்து கண்டுபிடிச்ச போது இன்றைக்கி அவனுக்கு கிழிக்கிறது தெரியல, ஒன்றும் தெரியல. வந்து எந்திரிச்சு உட்காரான். இன்றைக்கி பைபாஸ் சர்ஜரி நான் பண்ணிக்கிட்டேன். எங்கள் அண்ணனுக்கு பண்ணும்போது 3 மாதம் படுத்திருந்தார் பைபாஸ் சர்ஜரி பண்ணி. எனக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணி 4வது நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. 10வது நாள் நான் வேலைக்கு போயிட்டேன். சரி சரி. எல்லாம் மாறி போச்சு. இதயத்தை நிறுத்திட்டு பண்ணுவாங்க, திருப்பி ரிவைவ் பண்ணுறதுக்கு ஷாக் கொடுக்கணும். ஷாக் கொடுத்து எந்திரிச்சாதான் உண்டு, இல்லாட்டி போச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. இதயத்தை நிறுத்துறதில்ல, இதயம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதை சர்ஜரி பண்ணுறாங்க. டெக்னாலஜி மாறி போச்சு. முதல்லலாம் ஒரு வயிற்றில் ஒரு கட்டி இருக்குதுன்னா வயிற்று அப்படியே முழுக்க கிழிக்கணும். இன்றைக்கி அப்படி இல்லை. அந்த இடத்த மட்டும் அதை இதில் எக்ஸ்ரேல எடுக்கிறோம், அந்த இடத்த மாத்திரம் பார்க்குறோம். அந்த இடத்துக்கு மாத்திரம் ஓட்டை போட்டு நேராக ஒரு டியூப்பை விட்ற முடிச்சிட்றோம். டிரைவன் சர்ஜரி வந்துருச்சுங்க. அது மாதிரி இந்த நிகழ்ச்சிகள் நடக்கணும், அது ஆபத்து இல்லாமல் நடக்கணும். சூரசம்ஹாரத்தில் 10 லட்சம் பேர் கூடுறான், ஒருத்தருக்கு ஒன்றும் ஆகலை. மதுரையில் வந்து சித்திரை திருவிழாவுக்கு வந்து ஊரே உலகமே வந்து கூடுதாங்க, ஒருத்தன் சாவறதில்ல. இந்த கூட்டத்தில் ஏன் செத்தான்? 27,000 பேர் தான் ஆஃப்டர் ஆல். அதில் 41 பேர் சாவறான். ஆக இது ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்குது, திட்டம் போட்டு நடந்ததுங்கிறதுக்கு சந்தேகம் வரதுக்கு காரணம் அது தான். இவர் வந்து இப்போ இதாக பேசுகிறார். இவர் வந்து கலைஞர் இருக்கும்போதே பேசினார். உங்களுக்கு கூட்டம் சேர்த்ததுக்காக எங்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சா என்னன்னு இது பண்ணார். எப்போ சொன்னார்னா கலைஞர் ஆட்சிக்கு வந்த போது. ஜெயலலிதா இருந்தவங்க முதல்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தவர் இவர் தான். அப்போ வாயத்தொடர சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியும். இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, ஜெயலலிதா இருந்திருந்தாக்க இந்த கூட்டமே இதை நடந்திருக்காது, மறைமுகமாக அப்படி தொலைச்சி கட்டியிருப்பாங்க இந்த ஆளை அப்படின்னு சொன்ன உடனே பயந்து ஓடி போயிட்டார்ல, கட்சி மூடிட்டு போனவர் தானே. ஆனால் இப்போ ஸ்டாலின் நல்லா தான் பண்ணார். அவங்க பிளான் என்ன, இந்த மாதிரி ஸ்டாம்பீடில் 10 பேர் இறந்த உடனே இவரை விஜயை கைது பண்ணுவாங்க. கைது பண்ணதை கண்டிச்சுங்கன்னு சொல்லி இன்னொரு ஸ்டாம்பீடை உண்டாக்கி இன்னொரு 10 பேரை சாவடிக்கிறதுங்கிறது தான் பிளான். ஸ்டாலின் கைது பண்ணவே இருக்கு, பாதி 50% தான் நடந்தது. ஆனால் அதில் ஒரு அரசியல் இருக்கிறதாக சொல்கிறாங்க. என்ன கைது பண்ணால் அவருடைய மவுசு கூடி இருக்கும். அது மவுசு கூடும். இன்றைக்கி என்ன ஆச்சு, கைது பண்ணல, மவுசு கூடுங்க. அந்த ராஜதந்திரம் புரிஞ்சது இல்லை, சக்ஸஸ் ஆகிட்டார் இல்லை. இன்றைக்கி என்ன ஆச்சு,
விஜய் ஒரு கொலைகாரன்ற ஒரு கூட்டம் சொல்லுது, இன்னொரு கையால் ஆகாதவன்னு ஒரு கூட்டம் சொல்லுது, ஒரு கூட்டம் வந்து நல்லவன் சொல்லுது. 3ஆக பிரிஞ்சு போச்சு இல்லை, முடிஞ்சு போச்சு இல்லை. 1 மாதம் ஆச்சுங்க, இன்னைக்கு வெளியே வரலைங்க அவரு. ஸ்டாலினுடைய ராய் இருந்ததுனால பழிச்சது உங்களுக்கு. இப்போ வந்து காவல்துறை பற்றி எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற டிஜிபி ஏடிஜிபி அவர்களுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 18 அதிகாரிகள் அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு படையை கட்டுகிறதாக ஒரு தகவல் எல்லாம் வந்திருக்கு. பாதுகாப்பு என்ன வேணாலும் வரும், டெய்லி ஒரு கதை வரும், கேட்டுக்க வேண்டியது தான். இதை வதந்திகளுக்கு அளவே கிடையாதுங்க. எமர்ஜென்சி டைமில் இந்திரா காந்தி தோல்வி அடைஞ்சது, எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே இந்திரா காந்தி தோல்வி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் பத்திரிகைகளை தணிக்கை வச்சாங்க. எந்த பத்திரிகையிலும் செய்தி வரல. உண்மையான நிலைமை என்னன்னு தெரியல யாருக்கும். அந்த சமயத்தில் வந்து இந்திரா காந்தி இதை பண்ணாங்க, இந்திரா காந்தி அதை பண்ணாங்கன்னு சொன்ன இன்ன கதை தான் கிடையாது. ஒரு பிரபலமான கதை என்னன்னாக்கா, பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்காங்க, மாநகர பேருந்தில் வர்றாங்க. வந்துக்கிட்டு போது கண்டக்டர் இருந்துக்கிட்டு இந்த பெண்கள்லாம் கொஞ்சம் இந்த ஸ்டாப்பில் இறங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இன்றைக்கி உங்கள் ஆட்சி தான் நடக்குது, நான் அதுக்கு மேலே பேச முடியாது, தயவுசெய்து இறங்கிக்கிங்கன்னாரான். உடனே டிரைவர் அப்படியே அந்த வண்டியை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்தி பெண்களை கவனமாக பேசினா, இந்திரா காந்தியை கவனமாக பேசினான்னு சொல்லி கைது பண்ணிட்டான். இப்படி ஒரு கதை உலகம். இப்படியெல்லாம் வதந்திகள், வதந்தியை கட்டுப்படுத்த முடியல. அப்போ தான் ஊர்வாயை மூடினாலும் உலவாயை மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உலவாயை மூட முடியாத அளவுக்கு வதந்திகளுக்கு அளவில்லாமல் போயிடுச்சு. ஆனால் பொறுப்பான கட்சிகள் வந்து இப்படிப்பட்ட வதந்திகள் வரும்போது அது எங்கள் தரப்பில் அப்படி எதுவும் சொல்லலை, அப்படி எதுவும் திட்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏங்க நீங்களே உங்கள் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கோங்க, நான் ஏன் வந்து தொடங்கணும்? இப்போ விஜய் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டாரு. இப்போ நீங்கள் யாருக்கு என்னாச்சு? யார் மிரட்டத்துக்காகவும் நீ தான் நடத்தின? அவர் சொல்கிற டைலாக் தான், திருமலை படத்தில். யார் தூங்குறதுக்காகவும் நீ முடிச்சுக்கிட்டு இருக்கிற? இப்போ யாரோ ஒருத்தர் ஜாலியாக தூங்கிக்கிட்டு இருக்காரு, உன் காசு தானே 8 கோடி போச்சு, உன் காசு தானே 8 கோடி போச்சு. இன்னும் என்னென்ன போக போதோ தெரியலையே, சம்பாரிச்சது பூரா தெரியும். 1 மாதமாக வெளியே வர முடியலைங்களா அவரால்? கட்சியை நடத்த முடியல. நான் இயக்கம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கும் பாவம், நீங்களும் பாவம், ஒரே கேள்வி கேட்டுக்கிட்டு நீங்களும் தடுமாறுறீங்க. ஆனால் அவரை சுற்றி தானே இந்த அரசியல். அதுதான் உங்களுக்கும் தான், நான் தான் சொல்கிறேன், உங்களுக்கு வேறு வழி இல்லை, அவரை சுற்றி தான் போயிட்டு இருக்கீங்க. இது 30வது தடவை சொல்லிகிட்டு இருக்கிறேன், கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் ரசிகர்களும் 30வது தடவை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வத்தி போயிருக்கு இந்த நிலைமை. முடிஞ்சு போச்சு. ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்து அதை சமாளிக்க தெரியாமல் ஓடி போயிட்டார். 1 மாதம் ஆளக்கான இவர்கிட்ட நாட்டை கொடுத்தா என்ன ஆகும்னு மக்கள் கேட்குறாங்க. இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. மக்கள் விரோத திமுக அரசை மக்கள் துணையோடு 2026 வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடு உருவான நாள் அந்த வாழ்த்து தெரிவித்த இதில் எப்படி பார்க்குறீங்க? எங்கிறது சொன்னாருங்க? அறிக்கையாக வெளியிட்டிருக்காரு. அறிக்கை தான் இன்னைக்கு ஒன்றும் வெளிவர் அறிக்கையிலே இருக்கார். கடவுளை சொல்லுவாங்க, பார்த்தவன் சொன்னதில்லை, சொன்னவன் பார்த்ததில்லை. கடவுளை பார்த்தவன் எவனும் உயிரோடு இல்லை, பார்க்காதவன் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கான். கடவுள் மாதிரி ஆயிட்டார் இவர். எங்கே இருக்காருன்னு எவனுக்கும் தெரியல, எங்கேருந்து அறிக்கை விட்றாருன்னு தெரியல. அவர் பேரில் அறிக்கை வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுக்க வேண்டியதான். இருக்காரா இல்லையானே தெரியல. இந்த நாட்டில் தான் இருக்காரா? நாட்டை விட்டு ஓடி போயிட்டாரா? யாருக்காரா பார்த்தீங்களா? மகாபலிபுரத்துக்கு வந்ததாக சொன்னாங்க, யாருக்கும் தெரியல. வந்தாரா போனாரான்னு தெரியல. சொல்ல கேள்வி தான். ஆளாளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. காலில் விழுந்து அழுதுட்டார், இழைச்சி போயிட்டார், தாடி வளர்த்துக்கிட்டு இருக்காரு, அண்டர்வேர் கூட போடல, அப்படியே வந்துட்டார், என்னென்னமோ சொல்கிறாங்க. கேட்டுக்க வேண்டியது தான். ஒரு சின்ன அசம்பாவிதம் ஃபேஸ் பண்ண தெரியல, அவர் பேரில் அறிக்கைகளை விட்டுக்கிட்டு என்னங்க பண்ணுறது? ஆள் எங்கே? ஆனால் அவர் தானே இது கூட்டணியில் சேர்க்கறதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. யார்? எடப்பாடி பண்ணிட்டு இருக்கிறாரு. பேர்பட்ட ஆள், எப்பேற்பட்ட தலைவர் பின்னாடி நிற்கிறார். 10 தோல்வி பழனிச்சாமி. இன்னைக்கு அவரை விட்டு கட்சி விட்டு போயிட்டாங்களே பல பேர். முதல்ல மூணு பற்றிக்கிட்டு எரி, அதை பாருப்பா. அங்கே அந்த எரியிற வீட்டில் இன்னொரு ஆளை கொண்டு உள்ளே விட்டுக்கிட்டு அவர் கூட எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு எரியுது. இன்னொரு எரியிற வீட்டில் இருக்கிற ஆளை கூப்பிட்டுக்கிட்டு நின்னா பாமர். ஒரு நல்ல உதாரணம் கொடுத்தீங்க. விஜய்க்கு ஜோடி அவர் தான். ஆனால் விஜய்க்கு ஒரு மவுஸ் இருக்கிறதுனால தானே இவங்க, அதனால தானே நீங்கள் கேட்குறீங்க. அவருக்கு இல்லாத மவுஸை உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறது தான் உங்கள் வேலையை. இப்படி தான் சொன்னீங்க விஜயகாந்துக்கு. கடற்கரை எங்கே போனது நீங்கள் ஞாபகம் இருக்கா? விஜயகாந்த்னு ஒருத்தர், பிரேமலதான் ஒரு அம்மா ஞாபகம். ஆனால் கொஞ்சம் தொகுதிகளை அவர் பிடிச்சாரு, பிடிச்சி எதிர்கட்சி வரிசையில் இருந்தார். அப்புறம் இப்படிலாம் சொல்லி தானே ஏற்றுனீங்க. அப்படி தானே மக்கள் நல்ல கூட்டணின்னு வச்சார். எத்தனை சீட்டு ஜெயிச்சார்?
உங்கள் பேச்சை நம்பிக்கிட்டு தானே வைகோவிலேருந்து திருமாவளவர்லேருந்து கம்யூனிஸ்டுகள்லேருந்து அத்தனை பேர் அவர்கிட்ட போய் நின்றாங்க. உங்கள் பேச்சை நம்பி தான் போனேன். நீங்கள் ஏற்றி விட்டது. எத்தனை சீட்டு ஜெயித்தாங்க? அவரே தோத்தார். விளைவு என்னாச்சு? அந்த அதிர்ச்சி தாங்காமல் செத்தே போட்டார். அதுதான் நீங்கள் பண்ணுங்க. அப்போ என்ன ஒன்று பாடியை வச்சுக்கிட்டு மக்கள் அப்படியே பொங்கி வழிகிறார்கள். தமிழ்நாடு தம்பிச்சு நின்றுச்சு. கடற்கரையில் ஏன் கொடுக்கவில்லை? நீங்கள் இன்றைக்கி அந்த கட்சி ஆஃபீஸ் கிட்ட போய் பாருங்களேன், யார் நிற்கிறான்னு போய் பாருங்கள். ஒரு கட்சி ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்காது வர்ற தொண்டர்களுக்கு கொடுக்குறதுக்கு. அங்கே வாங்க நான் காட்டுறேன். பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குதுங்க. மக்கள் பார்க்குக்கு வர்றாங்க. இந்த பக்கம் சீந்தத்துக்கு ஆள் இல்லை. அற்புதமான பார்க், அழகான பார்க் ஒன்று. அப்போ தினம் அந்த ரூட்டில் தான் வர்றேன். நானும் தினம் பார்க்குறேன், யாராவது இருப்பாங்கன்னு பார்க்குறேன். ஒரு காக்கா இல்லை. கொடி மாத்திரம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறகுது. நீங்கள் ஏற்றி விட்டது தான். இன்றைக்கி அடுத்த ஆள் பிடிச்சிருக்கீங்க. சீமானு என்ன காணாரு? கடந்த ஒரு மாதமாக நானும் பார்க்குறேன். யாராவது ஒரு சீமானை பற்றி எப்போ வச்சுக்கான்னு பார்க்குறேன். உங்களுக்கு ஞாபகம் நான் சொல்லி தான் இப்போ பிரேமலதாவை ஞாபகம் வருது. உங்களுக்கு நான் சொல்லி தான் சீமானே ஞாபகம் வருது. அதுக்கு முன்னாடி சீமானு என்ன சொன்னார் தெரியுமான்னு உடனே ஒரு கேள்வி கேட்பீங்க. ட்ரம்ப்புடைய எலெக்ஷனை பற்றி சீமானுடைய கருத்து என்ன தெரியுமா அப்படின்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு அவரை தூக்கி விட்டீங்க. இன்றைக்கி என்ன ஆனார்? தூக்கி 4வது மாடியிலேருந்து தூக்கி போட்டீங்க. துண்டாக்கான எலும்பு துண்டெல்லாம் கழட்டு போய் கிடக்குறாரு. ஆனால் விஜய் எதிர்த்து பல கூட்டங்களில் அவர் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாரு. அதையும் போடுறதுக்கு ஆள் இல்லையே. இப்போ நான் கேட்டப்பறம் தான் சீமானை பற்றி பேச்சே வருது உங்களுக்கு. அந்த அளவுக்கு போயிட்டார். அதே தான் விஜய்க்கு சொல்கிறேன். தம்பி, உனக்கு மவுஸ் குறைச்சிங்கன்னா அடுத்த ஆள் வந்தோன்னா நீ இறங்கி போயிட வேண்டியதான், வண்டி விட்டு. அவ்வளோதான், ஜாக்கிரதையாக இருந்தது. அது விஜய்க்கு தெரியுது. அதனால தான் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சவொன்னு ஒரு மாதமாக வெளியே வராமல் விட்டார். அமித்ஷானுடைய பிடியில் ஒரு சிக்கிக்கிட்டார், மாட்டிக்கிட்டார். எப்படிடா வெளியே வருதுன்னு பார்த்தா அமித்ஷாவுடைய இதுலேயே இதை இன்றைக்கி அந்த பின்னணியில் ஒரு இது நடந்துருச்சு. அதை காரணம் காட்டிக்கிட்டு வெளியில் வந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு உள்ளே போய் முடங்கிட்டார், தப்பிச்சுக்கிட்டார். ஆக அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து அதிமுகவினுடைய பிரிஞ்சு போன தலைவர்கள்லாம் ஒன்றா சேர்த்துற முயற்சியில் அமித்ஷா இறங்கி இருக்கிறார். தனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத சசிகலாவை அங்கீகாரம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு அமித்ஷா ஆளாக இருக்கிறார். இந்த இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம அனுதாபம் தெரிவிக்க வேண்டிய ஒரே ஆள் வந்து அமித்ஷா தான். உங்களுக்கு ஒரே வழி தான் இருக்குது. ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையர், அவரை விட்டால் உங்களுக்கு ஒரு கதியும் கிடையாது. அவரும் காலை வாரிட்டாக்க உங்கள் கதை முடிஞ்சுது. இவர்கிட்ட சொல்லிவிடுங்க, விஜய் மல்லையாக்கிட்ட சொல்லிவிடுங்க, சுவிட்சர்லாண்டில் பங்களாவெல்லாம் பார்த்துக்க சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அங்கே தான் போகட்டிருக்கு. தொடர்ந்து பேசுவோம் அரசியல் நிகழ்வுகள் குறித்து. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.